சைடு சிவகங்கை ராமநாதபுரம் மானாமரம் மாதிரியே இருக்குது. இந்த ஏரியாவா? மலையும் காடுமா தான் கிடக்கு. ஓரம் தமிழ் கார் வருதுல்ல. அந்த வெள்ளை வெள்ளையாக கட்டி வச்சுருக்கிறதெல்லாம் புல்லு தானே சார்? ஆமாம். நம்ம எப்படி ஸ்பைசி பாக்கெட் போடுறோம்ல, ஆமாம் சார், அந்த மாதிரி புல் பாக்கெட் இருக்குது. அது வந்து உள்ள காற்று போகாமல் இருக்கும். இப்போ ஃபங்கஸ் ஆகிடாது சார்? இந்த ஈரோ புல்லு தானே அது? இல்லை பாக்க நல்லா உழைச்சி விட்டு தான் இது பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் காய்ங்க. இங்கே அடிக்கிற வெயில் அப்படியே நல்லா காஞ்சிருமா? அது எப்படி ஈரப்பதமாக தானே சார் இருக்கும்? இல்லை உள்ள ஈரப்பதம் இருக்காதுனாக்கா அமுக்கி விடுவாங்க. ஆமாம் ஆமாம். குதிரை மட்டும்தான் சாப்பிடுமா சார்? குதிரை ஆடு சாப்பிடும். ஆடு வாங்க இப்போ நைட்டு அவ்வளோதான். 85 அது மேலே வேண்டாம். இந்த பக்கம் தான் நீங்கள் பார்க்கணும். அங்கே பார்க்கக்கூடாது. இந்த ஓரமாக பார்க்கணும். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு ஜெகன். நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா நம்ம நல்லா அடுத்த ட்ரிப் நம்ம இந்தியாவுக்கு போகும்போது காய்கறி உங்களுக்கு வேணும்னா வாங்கி கொண்டாந்து கொடுக்கலாம்ல. சூப்பர் சார். ஆமாம், ஈஸியாக இடம்ல நம்மளுக்கு ஆமாம் சார். வைக்கும் போடலாம், இங்கேயும் டூட்டியை போடலாம். ஆமாம். அது என்ன கொஞ்சம் நாள் தான், அப்புறம் வெளில எல்லாம் படிக்க போகிறாங்க. சரி சரி. அப்படியே அப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படியே ட்ரக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரக்கு லைசன்ஸ் ஒன்று எடுத்தலாம். எதுக்கு? பாதி வருஷத்துக்கு இந்த வண்டி ட்ரக் மாதிரி தான் சார் ஓடிட்டு இருக்கு. இதான். எல்லாம் திருப்பி ஒன்றா போட்டுருவோம். சிமெண்ட் மூட்டை மட்டும் எடுக்கிறதில்லப்பா, எல்லாம் எடுத்தாச்சு. குதிரையெல்லாம் மேயுது. குதிரை ரோடெல்லாம் கிராஸ் பண்ணாது சார்? வேறு வேறு அப்படி இருக்கு. கிராஸ் பண்ணிங்கன்னா நம்ம இறங்கி 1 கிலோமீட்டர் தாங்க சார். இப்போ ரைட் சிக்னல் போட்டிருக்கேன் நான். ஸ்லோ பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணணும். சார் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த
ஏரியா அப்படியே பார்க்க போகிறோம். இருக்குல்ல ஆமாங்க. அந்த ஏரியா நம்ம வந்து நானும் வந்ததில்லை. அதில் ஒரு 100 ஃபேமிலி இருக்கும், அவ்வளோதான். ஓ, இவங்களுக்கு எல்லாமே அக்ரேரி தான். இதுவும் அக்ரேரி தான் வருதா சார்? அக்ரேரி ஏரியா தான் இல்லை. ஏன் சார் மண்கோரியா? மண்கோரி மணல்கோரி எல்லாம் அங்கே அக்ரேரி தான் வருது. அந்த மவுண்டன் தான் பார்த்துக்கலாங்க. அதான் சார் தெரியுது. இங்கேருந்து பார்த்தா நிறையா மழை தெரியும் சார் ஒவ்வொன்றா. இடையில நிப்பாட்டுவோம், நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சரி சரி. இந்த இடம் மட்டும் ஒரு வயல் பச்சையாக இருக்கு. நெல்லுகள் போட்டிருக்காங்களா? இல்லை பைத்தங்காய் போட்டுருக்காங்க. பைத்தக்க போட்டிருக்காங்க. ஸ்லோ பண்ணி இல்லை ரைட்டில். நான்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ தமிழ்னு கூப்பிட்டு வந்துட்டேன். முடிக்க முடியலை, இங்கே இருந்தால் உளுந்து ஓடுறான். அப்படியே போங்க, போய்கிட்டே இருங்க, ஸ்லோவாக போங்க. அதில் 50 மலைக்கு கீழே ஒரு இவ்வளோ பெரிய இடம், அது ஒரு வீடு, பின்னாடி குதிரைங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மரங்கள். குதிரையெல்லாம் தெரியுது அப்படியே. விவசாயம் தான். எல்லாம் பண்ணை வீடு தான் சார். ஆமாம். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பண்ணை வீடுனா என்ன ஆகும்? பல கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. பண்ணை வீடு. ஆமாம் ஆமாம். ஆனால் என்ன, பக்கத்தில் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆமாம். இந்த மாதிரி வீடுகள் வந்து நம்ம ஊரில் வந்து ஆபத்தான இது இடம். இப்போ இங்கே வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. மாட்டாங்க பண்ணை. ஆமாம். அவங்க குடியை அழிச்சு விடுவாங்க போலீஸ். ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி தனி வீடுகள் வந்து ஆபத்தான இடம். ஆபத்தான இடம். ட்ரிம் பண்ணிட்டு அழகாக வெளில வந்தோன்னா திருப்பி அதே பண்ணுறாங்க. ஆமாம். ஏன்னா இந்த ஊரில் ஆபத்தான மிருகங்களும் இல்லை, ஆபத்தான மனுஷங்களும் இல்லை. அதனால் நிம்மதியாக இருக்கிறவங்க, தனியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வரலாம். நம்ம ஊரில் இந்த மாதிரி வீடுகள் வந்து ஆபத்தானது. சேர்த்து வரைக்கும் இவ்வளோ ஒன்றும் டேஞ்சர் இல்லை. இதெல்லாம் நிறைய மவுண்டன் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன மவுண்டன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் ஃபால்ஸாக வரும். சுத்தமாக காற்றே உள்ளே போகுது போல இருக்கு. இங்கே பாருங்க. டைட்டாக எப்படி சார் கட்டிருக்காங்க? மிஷினில் கட்டினாங்க எல்லாம். ஆமாம், மிஷினில் தான் டைட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள பங்கஸே பிடிக்காது. இந்த வீடு அருமையாக கட்டிக்காது. சூப்பர். எல்லாம் கொஞ்சம் வசதியான ஆளுங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஜாமானை வச்சு அவங்க வீடு கட்டுறதே செலவு ஜாஸ்தி ஆயிடும். ஆமாம் ஆமாம். ஐஸ்லாண்ட் ஆடு எப்படியும் ஒரு ஆடு 100 கிலோக்கு மேலே வரும் போட்டுருக்கு சார். தோல் மற்றது முடியெல்லாம் அதே 20-30 கிலோ ஓடிடும். சொன்னதுக்கப்புறம் தான் வெட்டுவோம். ஆடு நினச்சிருக்கோம் நம்ம பேசாமல் காய்ச்சல்ல இருந்திருக்கலாம் போல் இருக்கு. மணி சார் இங்கே பாருங்க, வேலையை தாண்டி வந்து மேஜிக் பாருங்க. எடுங்க வீடியோ. சொல்லப்படும் இப்படி ஓடுது. வீடியோவில் ஓடிட்டு தான் சார் இருக்கு. அப்படியே நின்றுப்பா. அப்படியே ரைட் சிக்னல் போட்டுப்பாரு. எல்லாம் வந்துருச்சு, ஓட முடியல. எப்படி போகிறோன்னு தெரியல. வீடியோ எடுக்கலாமா சார்? எடுங்க எடுங்க எடுங்க. ஏற்கனவே பயந்து நிற்கிது வேறு.
ஜெகன் சார் அங்கே கார் ஓடுதா சார் இல்லையா இல்லை ஜெகன் சார் கிடாட்டு டக்குன்னு முட்டை ஓடியாரும் கேர்ஃபுல்ல அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் சார் எல்லாம் இன்னும் பார்க்குது, இதுக்கு நம்மளே பார்க்குறாங்க எல்லாம் குறுகுறுன்னு. எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரியே இருக்குது ஆடு. எல்லாம் போகுது.